மதுரையில் தாங்க சுத்த போகிறோம். அதாவது நமக்கு ரூட்டேன்னு தெரியாதுங்க. ஸோ அதனால் நம்ம மதுரையில் நம்ம நண்பர் 6 பேர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ரிதீஷ். அவர்களோட தாங்க நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அவர் தாங்க ஃப்ரெண்ட் பைக்கில் ஓட்டிட்டு நான் ட்ரைவிங் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவர் பேக்கில் நம்ம போய்ட்டு வரணும்பா. ஏதோ ஒரு குளம் இருக்குன்னாரு, பெரிய குளம் மதுரையில். ஸோ அங்கே தாங்க பார்க்க போய்ட்டுருவோம். நம்ம மதுரையில் அவர் லோக்கல் ஏரியா, லோக்கல் ஆள் தான். ஸோ அவர் எல்லாமே தெரியும் இடம் தான். ஸோ அவரை நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நமக்கு இதிலலாம் பார்த்தெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஓ மை காடு, என்னங்க டக்கு டக்குன்னு சாட்டுறாங்களா? வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஸோ இதில் முடிஞ்சப்பறம் தான் நண்பா நம்ம போகணும். ஏன்னா சேஃப்டி, அதாவது நம்ம சாலை ரூல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான நண்பா. நம்மளும் சாடி இருக்கலாம், போட்டு சாடக்கூடாது. ஓகேன்பா, அவங்க போட்டு நம்ம பேக்லேயே போவோம். ஸோ டைம் போய் தானே ஈவினிங் 5:30 மேலே ஆகுதுங்க. இங்கே ரொம்ப ரெயின் வேறு பெஞ்சிட்டு இருந்து இப்போ தாங்க கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ இங்கே ரொம்ப ரெயினுங்க, அதனால் இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதான் விட்டோன்னு தான் நண்பர் நம்ம கொஞ்சம் போய்ட்டுருக்கோம். ஸோ மணி வேறு 5:30 மேலே ஆகுதுங்க. இன்னும் போக போக இருட்டாக வரைக்கும் அதுவே டெஸ்ட் இருக்குது. உங்கள் ப்ரோ நமக்கு வேறு இடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. அவர் வேறு சத்து விட்டுன்னு போகிறாரு, எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதுதாங்க பெரிய டெஸ்ட்டாக இருக்குது. இதில் வாட்டருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்க, சுருக்கு பருக்குன்னு வராங்க பைக்காரங்க. ஃப்ரெண்டில் வேற அங்கிள்ஸ் போகிறாங்க. ஓகேன்பா, இன்னும் போக இருட்டுனா வீடியோ எப்படின்னு தெரில. பாட்டி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறேன்பா. ஸோ மழை வேறு பெய்யுது, அது வேறு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தாங்க நமக்கு இருக்குது. நம்ம ஒரு இடத்துல மழை பெய்யுது, அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்களோட ஸ்பாட்டுக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம போனால் அந்த இடத்துல மழையே இருக்காதுங்க சுத்தமாக. பட் நம்ம எதிர்த்து வேறு ஏதாவது பேசி போய் எப்பாடா இங்கே மழை பெஞ்சக்கூடாதுன்னு நினச்சிட்டே போனீங்கன்னா அங்கே தாங்க மழையே பெய்யுது. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரங்களும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போங்க அதில் போய் ப்ரோ இங்கே தான் குளம் இருக்குது அப்படின்னாரு. அடுத்த ரைட்டில் திரும்புறாருங்க. இதே முடுக்கு மாதிரி இருக்குது, இதுக்குள்ள குளம் இருக்கா? ஓகேன்பா, பார்ப்போங்க. என்னங்க டக்குன்னு நம்ம ஏரியா மாதிரி ஆகிட்டு, 2 சைடும் கடை, பைக் போகிற மாதிரி ஒரு ரோடு. அக்கா வழி 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 நன்றி, மீண்டும் வருக. பேக்கில் தொழி வேறு அடிக்குங்க. மெக்காடி வேறு குழம்புல கிடாக்கி, வாட்டு முக்கில் கிடாக்கி, எதுவாக போண்டிதான் இருக்குது. தொழி அடிச்சுன்னா புறமாண்டாரும் அடிக்குங்க. தொழினா தண்ணி அடிச்சா கூட பிரச்சனை, இது அவ்வளோ சாக்கடாங்க. ஸோ சேடாக வேறு இருக்குது. அடுத்த லெஃப்ட் திரும்புகிறாப்புல. என்னங்க என்னடா இது, அங்கிட்டு இங்கிட்டு போகிறீங்க? சந்து புந்து ஓஹோ, தலைவர் அப்படி போகிறாருங்க. அவர் ஷார்ட்கட்டில் போகிறாரு போல இருக்குது. ஏன்னா அப்படி போனால் ஒன்றுவையாக இருக்குமோ, எல்லாம் நம்மளே திங்க் பண்ணிட வேண்டியதான். அவருக்கு தெரியாத ரூட்டு இருக்குமாங்க லோக்கல் ஆளுக்கு? இதெல்லாம் ஏகப்பட்ட கடை இருக்குங்க. பாட்டியம்மா லைட்டாக வழி விடுங்க. விளக்குத்தூரா? விளக்குத்தூர் விளக்கு பிடிக்கிற இடம். கப்பல் நிற்கிற பிடிச்சிட்டு. ஸோ நண்பர்களே, இப்போ விளக்குத்தூருங்கிற இடத்துல ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை தாங்க குடித்தோம். ஜிகர்தண்டா சூப்பராக இருந்துங்க. அதாவது இங்கே தாங்க ஸ்டார்டிங்கில், அந்த ஊர்லேயே ஸ்டார்டிங்கில் போட்ட இடமா இது. இந்த ஊர்லேயே ஸ்டார்டிங்கில் போட்ட முதல் ஜிகர்தண்டா கடை தாங்க. இங்கே தாங்க குடித்தோம். கடை தெரியுது தெரியுங்க. இவர் தான் நான் மதுரை நண்பர். ப்ரோ ரித்திக் ப்ரோ, இவங்க தான் நம்ம மதுரை நண்பர். இவர் தான் நம்ம லோக்கல் நம்பர். இவரை வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம கைட்லைன் சொல்ல போனால். ஸோ இவரை வச்சு நம்ம போயிட்டுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இடம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாலுக்கு போகிறோம் நண்பா. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் சாலைன்னு போட்டுருக்குங்க. ஃபேமஸ் ஜிகர்தண்டா யார்ட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க இந்த லொக்கேஷனை. ஸோ அதனால் நண்பா மிஸ் பண்ணாமல் மதுரை வந்தால் இந்த ஜிகர்தண்டா கடையில் பிடிங்க. நெக்ஸ்ட் ஜிகர்தண்டா நாங்கள் குடிச்சு பார்த்தேங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு போகும்போது சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிகர்தண்டா ஃபேமஸ் கடையில் தாங்க குடித்தோம். ஸோ ஃபேமஸ் ஜிகர்தண்டாவில் குடிச்சாச்சு. இங்கே ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மினி ஜிகர்தண்டா, அதாவது ஸ்மால் கப்புங்க. அந்த கப்பில் எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 40 ரூபா ப்ரைஸுங்க. அதை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா ப்ரைஸுங்க. அதுக்கப்புறம் 50, 100, 80 ஆக மொத்தம் 150 ரூபா தாங்க மொத்தம் ப்ரைஸே இருக்குது. ஸோ குடிச்சு பார்த்தோன்னா நம்ம டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே சூப்பராக இருந்துங்க. இது நம்ம ப்ரொமோட்லாம் கிடையாது இந்த ஜிகர்தண்டா கடைக்கு. ஸோ நமக்கு பிடிச்சனால அந்த வீடியோ இந்த கடையை போடுறோம். கேட்டாங்களா? என்ன நம்ம பேசியிருந்தீங்க, எப்படி விட்டு போயிட்டாங்களா?
வண்டியில் போதுக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த இடத்துல. லல்லல்ல. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அடுத்த இடம் மதுரையில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மாலுக்கு தாங்க போகிறோம். என்ன மால்னா விஷால் டிமார்ட் அப்படின்னாங்க. நமக்கு பேரலாம் அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நம்ம அந்த விஷால் டிமார்ட் தான் நண்பர்களே நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கணுங்க மால் எப்படி இங்கே இருக்குது அப்படிங்க. எங்கே இருக்கலே மதுரையில் பெரிய மால்னு சொன்னாங்க. ஸோ அதான் நண்பா அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாலையும் பார்த்து அதையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது நண்பா கிட்டத்தட்ட. நம்ம டேரெக்டாக கொடைக்கானலேருந்து வந்தனால தாங்க இவ்வளோ லேட் ஆகிட்டு. ஏன்னா கொடைக்கானலேருந்து நம்ம கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பும் போதே 11 மணிக்கு தான் மேலேருந்து இறங்க தொடங்கணும். ஸோ 11 மணி இறங்கி 1 ஹவரில் நம்ம இறங்கியிருக்கோங்க. 12:15 வண்டி இருபது கூட நம்ம மதுரையில் கொடைக்கானல் ஹில்ஸில் தான் நம்ம கீழே இறங்கி அதனால் நம்ம திண்டுக்கல் ரூட் வழியாக அந்த ரூட்டில் வந்தோங்க. ஸோ அந்த ரூட்டு வழியாக தாங்க நம்ம வந்து எடுத்து மதுரைக்கு வந்தோங்க. வந்து சேர்ந்து இங்கே ரீச் ஆகும்போதே ஈவினிங் ஆகிட்டு. ஸோ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆக போகுதுங்க. இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஜிகர்தண்டா கடைக்கு தாங்க மெயினாக வரதா இருந்தோம். ஸோ வந்தாச்சு, அதையும் குடிச்சு பார்த்தாச்சு, டேஸ்ட் வைஸும் பார்த்தாச்சு, ரொம்ப அருமையாக இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலு தாங்க போகிறோம். பசங்க எந்த அளவு போனாங்கன்னு தெரியலையேங்க. நம்ம ஆப் தாங்க போட்டு பார்க்கணும். எந்த இடனே தெரில நண்பா. அப்படி போனாங்களா இப்படி போனாங்களா எங்கடா போனீங்கோ, எங்கே தானே வாரீங்கோ, இல்லை ஒதுக்கி மேப்பை பார்க்கணுமே. நண்பர்களே, நமக்கு கூகுள் அக்காவை நம்பினார் படைக்க அஞ்சான். அதாங்க கதை. நம்ம கூகுள் அக்கா இருக்க வரைக்கும் நம்மளால யாருமே அசைக்க முடியாதுங்க. ஏன்னா வழி தவறி போகவே மாட்டோம். இப்போ நம்ம அந்த டிமார்ட் தான் போகிறோம். பசங்க நம்மளை எங்கே போனாங்கன்னே தெரிலங்க, கண்டே பிடிக்க முடியல. போங்க அக்கா போங்க. செம ஐயோ நான் செம ரோடுங்க நண்பா. எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க? எங்கே நம்ம வழி மாதிரி எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா மீன் சந்தைக்குள்ள வந்துட்டேங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா ஒரே மீன் சந்தையாக இருக்குது. நைட்டு வரைக்கும் விடிய இருக்கும் போல தான் இருக்குது மீன் சந்தை. காய்கறி சந்தைங்க இது, சாரி காய்கறி சந்தை. டிராஃபிக்கில் அப்படியே நுழைஞ்சு நம்மளும் போக வேண்டியதாங்க. கூட்டத்தோட கூட்டமாக கலந்துட வேண்டியதான். மேப்பில் கணிகளை எட்லேயே போகும். ஏன்னா இந்த ரூட்டில் போனால் போகலாம், பட் அது ஒன்றுவே இருந்துடக்கூடாது பார்த்தீங்களா. ரைட்லேயே சின்ன ஒரு தெருவுக்குள்ளே காணிக்குது. பட் தெரியாத இடத்துல நம்ம போய் ஆபத்து நமக்கு தானேங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆழம் தெரியாமல் காலை விடுவாம்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. அதனால தான் மேப்பில் என்ன காணிக்குதோ அப்படி போக வேண்டியதான். ஏங்க ஒரு நிமிஷம் வண்டியை திருப்பி அதாவது சாவியை போட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து திருப்பி ரோட்டில் நின்றுட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. பேசிட்டு இருக்கும்போது அந்த திரும்பி பார்த்தா வருவானு பார்க்க ஆளை காணல. எங்கடா போனான்னு பார்த்தா காணவே இல்லைங்க. அட்டையாளமே இல்லையா இருந்த மாதிரி. நிறைய வண்டி தான் போது, அவனும் வண்டியை காணலாம். அதான் அப்போ தான் தெரியுது, ஓ நம்ம தொலைந்து விட்டோமோ. நம்ம இதுக்கு இங்கே தொலைந்தாலும் பயப்படணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் மேப் இருக்குல்ல, மெயின் ஏரியா நல்லா சிக்னலும் நல்லா ஜம்முன்னு கிடைக்குங்க. அடுத்த நம்ம ரைட்டு போகணும். ஓகே, நம்ம இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து மாலுக்கு. ஸோ 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம போகணும். மாலுக்கிட்டே பார்க்கலாங்க. ஏன்னா ஃபுல் டிராஃபிக் தான். இன்னும் நெக்ஸ்ட்டு மாலில் போய் பார்க்கலாங்க. ஓஹோ நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டிட்டுங்க. இன்னும் மாலை மட்டும் பார்க்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இடம்லாம் இங்கே சுற்றி பார்க்க அளவுக்கு இல்லை ப்ரோனாரு நம்ம ரித்திக் ப்ரோ சொன்னார். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம விஷால் டிமார்ட் வந்துட்டோங்க. பார்க்கிங் இங்கே தானோ? ஐயோ பார்க்கிங் எங்கன்னு தெரியலையேங்க. இதாங்க விஷால் டிமார்ட். ஒரு வழியாக மேப்பை பார்த்து வந்தாச்சு. பைக் பார்க்கிங்கே தான் இருக்கும். இங்கே தான். ஓஹோ, மனதில் நம்பிக்கை உண்டு. பார்த்தீங்களா, ஆள் இல்லைன்னா வந்துட்டோம் பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கூகுள் அக்கா தாங்க காரணம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை இந்த இடத்துல. குழம்பி போயிருக்குங்க, யாரும் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் தாங்க நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். அதாவது மதுரையிலே பெரிய மாலுங்க இங்கே ஜம்மு இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்னால டிக்கெட் எடுக்காம வந்து இல்லையே. இங்கே தானே வந்தாங்க. என்ன ப்ரோ 30? அடே போட்டேன். சரி, தேங்க்யூ நண்பர்களே. இப்போ என்ன ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க மேப்பை பார்த்து சீக்கிரம் வந்திருக்கோம். லோக்கல் கேட் நம்ம ப்ரோவை காணலங்க. ஓகே ப்ரோ, ஓகே. லெஃப்ட் இதில் விடணுமாங்க, இதில் விட்ட வேண்டியதான். ஐ ஜாலி நம்ம தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்.
பார்த்தீங்களா இப்போ நம்ம எவ்வளோ டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இருந்தனால இதை சொல்லிட்டு நிற்பாங்க வரட்டு எவ்வளவு இதாகிறாங்க. நண்பர்களே நம்ம ஒரு வழியாக பார்க்கிங்கில் வண்டியை விட்டாச்சுங்க. அது இல்லாமல் விஷால் டிமார்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. இன்னும் வந்தோடனே மேலே போகணும். இப்போ மேலே போய் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். பார்க் எந்த அளவுக்கு பார்க்கா மால் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம மேலே போய் பார்க்கலாம் நண்பா. மேக்ஸிமம் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மாலை கவர் பண்ணிடுவாங்க, ஏன்னு தெரில. நல்லா தாங்க இருக்குது அதுவும். ஓகே நம்ம மேலே பார்த்துக்கலாம். நண்பர்களே நம்ம மால் பெட்டு வெளியே வந்தாச்சுங்க. மால் ரொம்ப பெரிய மால், அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா மால் ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. மதுரையில் ரொம்ப பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நார்மலாக சிட்டியில் ஒரு மால் இருந்து எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருந்தேன்பா. பரவாயில்லைங்க. எக்ஸிட், ஓ இது என்ட்ரி, அது எக்ஸிட்டா? இதை கொடுக்கணுமோ? உங்கடா வச்சேன் என்ன இருக்கு. ஓகே ப்ரோ, வந்துட்டாங்க. திடீர்னு மாயமாக மறைகிறாங்க, நல்லா வராங்க. திடீர்னு ஆளை காணுங்க, டக்குன்னு மறைஞ்சு போகிறாங்க, திடீர்னு வராங்க. ஸோ நண்பர்களே மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போனாங்க கேமராவை. ஸோ நம்ம ஹெல்மெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கொண்டு போனால் உள்ளே கேமரா அலோடு இல்லை அப்படின்னாங்க. டோன்டேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு கேமரா ஆஃப் பண்ணாங்க. ஸோ உள்ளே பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரினா ரொம்பலாம் இல்லைங்க சொல்கிற அளவுக்கு, ஆனால் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் நண்பா, இந்த மதுரையில் வந்தனால 2-3 மெயின் ஏரியா பார்க்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஏரியா நம்ம பார்த்துருப்போம், அந்த ஜிகர்தண்டாக்கு ஃபேமஸ் கடை. ஸோ அதுக்கப்புறம் 2வது ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த மாலுங்க. நிறைய இடம் இருக்கும், பட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டைமும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம்னா இதுதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா தெப்பக்குளம் போகிறாங்க. அதுவும் ஒரு பெரிய இடம் தாங்க. பக்கத்தில் கடைலாம் இருக்குன்னாங்க, சீப் ரேட்டில் கிடைக்கும் அந்த ஃபுட்டெல்லாம் அப்படின்னாங்க. தெப்பக்குளத்தில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் இருந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த போகிற மாதிரி நண்பா. ஓரளவு பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையில் வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த நம்ம பார்த்தாச்சுங்க. நைட்டு போகிறதும் ஜம்முன்னு தான் நண்பா இருக்குது. அதாவது ஊராக அப்படி ஜம்முன்னு எல்லா இடத்துக்கும் பிளேஸ் நம்ம பைக்கில் அப்படி பார்க்குறதுங்க தனி ஃபீல் தாங்க. அது கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க ஃபீல்லாம். லேக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அதாவது மதுரையில் இருக்க பெரிய லேக்குங்க இது. ஸோ இதுதாங்க அது பெரிய லேக்கு. மேப்பில் போட்டாலே வரும்னு நினைக்கங்க. இடத்துக்கு பேர் என்னன்னு தெரில. போக நம்ம கைட்லைன் ப்ரோ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நண்பர்கிட்ட கேட்போங்க. நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் தான் தெரியுது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.